இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ஸோ நானும் கிருத்திகாவும் இன்னும் 1 ஹவரில் மீட் பண்ண பிளான் பண்ணோம். நான் சர்ப்ரைஸாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டேபிள்ஸ் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். பிளான் கன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணேன். ரிங் ஃபுல்லாக போச்சு, பட் அட்டன் பண்ணல. வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா கிருத்திகா அப்போவுமே நான் கால் பண்ண அட்டன் பண்ணுவாள். ஓகே, பிஸியாக இருப்பான்னு விட்டுட்டேன். டைம் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அகைன் ட்ரை பண்ணேன். மறுபடியும் வந்துச்சு. ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்குமான்னு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஸோ அம்மாவுக்கு கால் பண்ணேன். அவள் அம்மா சொன்னாங்க கிருத்திகா அப்போ கிளம்பிட்டாங்க. ஓகே, அவங்கள இதுக்கு வரி பண்ணோன்னு நான் எதுவும் சொல்லலை. ஓகே ஆண்டின்னு காலை கட் பண்ணிட்டேன். திருப்பி கிருத்திகாவுக்கு கால் பண்ணேன். ஒரு வழியாக கால் அட்டன் பண்ணிட்டான். பட் அந்த எண்ட்லேருந்து யாருமே பேசலை. ஜஸ்ட் ஒரு சைலண்ட் ப்ரீத்திங் சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. கால் கட் ஆயிடுச்சு. கால் கட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே கிருத்திகா கிட்டேருந்து மெசேஜ் வந்துச்சு. மீட் மீ அட் த பார்க் இன் 20 minutesனு. நாங்கள் ஆல்ரெடி பார்க்கில் தான் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகேன்னு கிளம்பிட்டேன். பார்க்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போக. கிருத்திகா கார் இருக்கான்னு எல்லா இடத்துலையும் பார்த்தேன். எங்கேயுமே இல்லை. இது இன்னும் வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா கிருத்திகா எங்கே போனாலும் காரோட தான் போவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். டைம் வேறு 10 ஆயிடுச்சு. ஓகே, கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது சடனாக யாரோ ட்ரீஸ் கிட்ட நடந்த மாதிரி தெரிஞ்சது. கிருத்திகா நேமை கூப்பிட்டு பார்த்தேன். ஆன்சரே வரல. அப்புறம் இன்னொரு மெசேஜ் வந்தது. மீட் மீ பிஹைண்ட் திஸ் ட்ரீ, ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ். வேலண்டைன்ஸ் டேக்காக இதை சர்ப்ரைஸ் பண்ணுற போலன்னு ரிலீவ்டாக அந்த ட்ரீஸ் கிட்டே போனேன். மெசேஜ் வந்த உடனேவே கிருத்திகாவோட அம்மா கிட்டேருந்து கால் வந்துச்சு. அட்டன் பண்ணால் கிருத்திகா வீட்டுக்கு வந்துட்டா, அவள் ஃபோனை யாரோ திருடிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். அந்த ட்ரீஸ் கிட்ட அப்போ யார் இருக்கான்னு பார்த்தேன். ஃபேஸே தெரியல, பட் 2 கண்ணு மட்டும் பிரைட்டாக அங்கே இருந்த டைரெக்டாக என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. என் ஹோல் பாடியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கால் பேசிகிட்டே கார்கிட்ட வந்துட்டேன். என் மைண்டே பிளாங்க் ஆயிடுச்சு. அப்புறம் மிரரில் பார்த்தா அதே ஐஸ் ரோட்டில் நின்று என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து என் வீட்டுக்கு போன ட்ரைவ் தான் என் லைஃப்லேயே லாங்கஸ்ட் ட்ரைவ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு 1 minute லேட்டாக அம்மா கால் பண்ணியிருந்தா கூட நான் இப்போ இங்கே இருப்பேன் நானே ஷுவராக சொல்ல முடியாது. அந்த 2 பிரைட் ஐஸை என்னால் லைஃப் லாங் மறக்க முடியாது. திஸ் ஹோல் இன்சிடெண்ட் வாஸ் ஜஸ்ட் unreal. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி த்ரில்லிங் இன்சிடென்ட்ஸ் நடந்திருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட் வித் அஸ். ஸ்டோரி நல்லா இருந்தால் அதை ஒரு எபிசோடாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. எங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.
வேற ஒரு த்ரில்லிங் ஸ்டோரியோட எபிசோட் 2ல் மீட் பண்ணலாம்.